சிஎம் ஏன் மீடியாவை பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு நடந்ததுதான் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு சிஎம் தலைமையில, சிஎம் முன்னிலையில ஒரு ட்ரக்ஸ் சொசைட்டி இதுக்காண்டி ஒரு அவேர்னஸா ஒரு மாரத்தான் ஒண்ணு நடத்தினாரு. சரிங்களா? அதை பத்தி எந்த புறம்போக்கும் பேசல. தெரியாதனமா ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியாவிலேயே முதலமைச்சர், இந்தியாவிலே மாரத்தான் 3 கிலோமீட்டர் ஓட முதலமைச்சர் அப்படின்ட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் மாத்திட்டார். இந்தியான்னு தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த இந்தியான்னு சொல்லிட்டார்ல, அதே தான் நம்ம ஆளுங்க பிடிச்சிக்கிட்டு இப்ப வரைக்கும் தொங்கிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் ஃபுல்லா அதெல்லாம் பிடிச்சி தொங்குறாங்க. இன்னொன்னு, இந்த சைடு பார்த்தா ட்ரக்ஸ், கில்லி ரமேஷ் அவர்கள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. சென்னையில ட்ரக்ஸ் வர வச்சு துணை முதலமைச்சரோட தொகுதியில சேப்பாக்கத்து உள்ள ட்ரக்ஸ் வந்து அந்த சேப்பாக்கம் கிரவுண்டில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்க இடத்துல ட்ரக்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கா போனாச்சு மோசமா இருந்தது, இல்ல அந்த அளவுக்கு வீக்கா இருந்தது? எனக்கு புரியல. இதெல்லாம் விட புதுசா ஒரு நாய் குலைக்குது. அந்த நாய் எல்லாத்துக்குமே குலைக்கும். இப்ப எதுக்கு குலைக்குது அப்படின்னா, சிஎம் சார் மேரத்தான் நடத்துறதெல்லாம் தெரில, ஒரு அவேர்னஸ் மேரத்தான் நடத்திருக்காரு, அதெல்லாம் தெரில. அந்த நாய் குலைக்கிறது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கு முந்தல் நாள் நடந்த ஒரு விஷயத்த மறைக்கிறத காண்டி திருப்புறாராம். அந்த நாய் கத்துறது ஒரு புது விதமா இருக்குது இல்ல. அந்த நாய்க்கு தெரில இது இந்த மேரத்தானு நேத்து நைட்டு முடிவு பண்ணி காலையில ஒண்ண மேரத்தான் இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாரையும் வர வச்சு நடத்தின ஒரு அவேர்னஸ் மேரத்தான் இது. எல்லாத்துக்கும் கத்துற மாதிரி எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அதுதான் இப்படியெல்லாம் இருக்க எச்ச மீடியா கிட்ட அவர் வந்து பேசி என்ன நடக்க போதோ, அவர் வந்து பேசுனா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பானுங்க.